இவருக்கு வந்திருக்க கோபம் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற பல பேரே தாக்கிட்டு இருக்காங்க. உண்மையான விசிகா காரனா இருந்தா இது மாதிரிலாம் செய்வானா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதில் கவிதை மாதிரிலாம் போட்டு அவரை சாடி கொண்டிருக்கின்றனர். அவங்களுக்கு ஏன் இந்த கோபம் வரல? அப்போ தலைவரை என்ன அளவுக்கு இன்சல்ட் பண்ணாலும் கவலை இல்லை, மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை, கூட்டணி வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணும், இதுதான் கூட்டணி தர்மமா? அதில் இன்னொரு பேட்டியில் அந்த நெறியாளர் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்கீங்க, அப்போ கூட்டணியை விட்டு வெளில போன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அதுக்கு ஆதவ அர்ஜுனா சொல்கிறார், இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்லாம் இது பண்ண முடியாது. இல்லைங்க, நீங்கள் இதெல்லாமும் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் எதிர்ப்புன்னு சொல்கிறீங்க, அப்போ நாளைக்கே திமுகலேருந்து கூட்டணி விட்டு வெளில போனால் அதுக்கு அவர் சொல்கிறார், ஏங்க அப்போ மக்கள் பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு இருக்க, மக்கள் பிரச்சனை இருக்கட்டுங்க, கூட்டணி விட்டு வெளில போனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஓ அப்போ கூட்டணி தான் முக்கியன்ற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க போல இருக்கு, எக்ஸப்ட் ஆதவ அர்ஜுனா. நெறியாளர் கேட்குறாங்க, கூட்டணி விட்டு வெளில போன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா, மக்கள் பிரச்சனைக்காக கட்சி நடத்துகிறாங்களா இல்லை கூட்டணிக்காக எம்எல்ஏ சீட்டுக்காக கட்சி நடத்துகிறாங்களான்னு முடிவு செய்ய வேண்டியது இது காலத்தின் கட்டாயம்னு நான் சொல்லுவேன். எப்படிங்க அவர் சொல்றாரு, என்னுடைய மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுனுங்கிறாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்னா கூட்டணி விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. அப்ப கூட்டணி தான் முக்கியம், மக்களை பத்தி கவலை இல்லை. இந்த மக்கள் சோறு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிற மக்கள், வெள்ளத்துல கஷ்டப்பட்டுக்கிற மக்கள், அவங்க ஓட்டு போட்டா மட்டும்தான் அந்த கூட்டணியை பதவிக்கு வர முடியும்.